எல்லா மினிஸ்டர்ஸும் என்ன சொல்றாங்க, எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது, அணு ஆயுதம் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அணு ஆயுதம் அவர்களிடம் மட்டுமில்லை, நம்மிடமும் இருக்கின்றது. இந்தியாவின் தாக்குதலுக்கு பயந்து தங்கள் நாட்டை விட்டுவிடுமாறு பாகிஸ்தான் அமைச்சர்கள் இந்திய ராணுவத்திடம் கெஞ்சுவதாக பாஜக ராணுவ படைவீரர்கள் பிரிவினர் தெரிவித்துள்ளனர். முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய ராணுவம் 40 நாட்கள் தீவிரமாக போரிடக்கூடிய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இந்தியாவிடம் இருக்கின்றது என்பதனை உங்கள் வாயிலாக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் மாறாக பாகிஸ்தானிடம் 8 நாட்கள் கூட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் கிடையாது. எனவே அவர்களுக்கும் நமக்கும் ஏணி, கொலோக்கியலா சொல்லணும்னா ஏணி வைத்தால் கூட எட்டாது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, நமது ராணுவம் மிசைல்ஸ் அவங்க எல்லா மினிஸ்டர்ஸும் என்ன சொல்றாங்க, எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது, அணு ஆயுதம் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அணு ஆயுதம் அவர்களிடம் மட்டுமில்லை, நம்மிடமும் இருக்கின்றது. அணு ஆயுத கொள்கை ஒன்று கூட அவர்களிடம் இல்லை. ஆனால் நம் நாட்டிலே அணு ஆயுத கொள்கை மிக மிக அருமையாக இருக்கின்றது. ஒன்று, நாம் முதல் தாக்குதல் இந்தியா செய்யாது, அணு ஆயுதத்தை வைத்து முதல் தாக்குதல் இந்தியா செய்யாது. ஆனால் அவர்களுடைய கொள்கை எல்லா மினிஸ்டரும் சொல்றாங்க. நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் எடுத்துக்கினாலும், இன்ஃபர்மேஷன் ஐபி மினிஸ்டர் எடுத்துக்கினாலும், அவருடைய பிரதம மந்திரி ஷாபாஸ் ஷெரீப் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும், ஆசி முனீர் எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடாக இருக்கின்றோம், நீங்கள் எங்கள் நாட்டை தாக்குவதற்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம், நமது நாட்டிலே அவர்களுடைய அணு ஆயுதங்களை விட, அவர்களுடைய அணு ஆயுத சக்திகளை விட 10 மடங்கு பெரிய அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. நம்முடைய அணு ஆயுதம் செல்லக்கூடிய தூரம் அவர்களிடம் விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிக தூரம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் அருமையாக இந்த அணு ஆயுதங்களை எல்லாம் பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.